எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நிஃப்டி என்னமோ 3 பாயிண்ட் இறங்கி ரொம்ப ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு வரப்போகிற தகவல் ஒர்த்து வருமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒர்த்தான தகவல். அதாவது நண்பர்களே, ஒரு பெரிய கேண்டில், ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆகுதுனாவே அது ஏதோ ஒரு பெரிய குரூப் அன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாங்கியிருக்காங்க அல்லது விற்றுருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க பல்காக ஆர்டர் போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கறதுக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க, விற்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அத்தனை பேர்த்தினுடைய செல்லரையோ பையரையோ மிகப்பெரிய அளவில் கவர் பண்ணி அப்புறம் பெரிய லாங் கேண்டில் என்பது போடுது. ஸோ ஏதோ ஒரு பெரிய ஆளுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சைலண்டாக கூட இருக்கலாம். அவங்க நினச்ச மாதிரி மார்க்கெட் ஏறாமல் கூட இருக்கலாம், அல்லது இறங்காமல் கூட இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அல்லது மேலேயும் பிரேக் அவுட் ஆகலாம், கீழேயும் ஆகலாம். ஆனால் மிகப்பெரிய ஒரு வேலை என்பது பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அந்த பங்குகளில் மட்டும் போடும் பொழுது அதில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய வால்டிலிட்டி அந்த பங்கை சார்ந்தோ அல்லது அந்த செக்டர்லேயோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே போடுறான்னு வச்சிங்களேன், அப்போ அதில் எதையோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அப்படி தான் சமீபத்தில் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது போட்டுறாங்க. ஏங்க பக்கத்தில் ஒரு 4-5 சின்ன சின்ன கோடு இருக்குது, அப்புறம் ஏதாவது ஒரு கோடு பெருசாக இருந்ததுன்னா அது லாங் கேண்டில் தானே. ஸோ அப்படி லாங் கேண்டில் போட்ட பிறகு நம்மளுடைய மார்க்கெட்னால பெருசாக ஏற முடியல, ட்ரை பண்ணியிருக்கான், பிரேக் அவுட்டாக இருக்குது. அப்புறம் அடிவாரம் வரைக்கும் மறுபடியும் ஏற முயற்சி பண்ணியிருக்கான், அப்பவும் முடியல. அப்புறம் அவனை மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்கள் உச்சியிலிருந்து இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது நேற்று வந்திருக்கக்கூடிய கேண்டில் என்பது ஒரு பெரிய கேண்டிலாக இருக்குது. அப்போ மறுபடியும் ஒரு 700 பாயிண்ட்டுக்கு என்னத்தையாவது ஒரு அடியை போட்டாங்களா மார்க்கெட்டில் அடுத்து வரக்கூடிய ஒரு மாதமோ அல்லது 2 மாதமோ. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாத பீரியடில் 1000 பாயிண்ட் அப்படின்றது நடந்திருக்கு. அப்போ இப்போ லாங் கேண்டில் போட்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இனி பெருசாக மார்க்கெட்லேயே, ஏன்னா நிஃப்டியில் இந்த மாதிரி பெரிய கேண்டில் போடும்பொழுது மொத்த மார்க்கெட்லேயே பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோலேயே 15% 20% மாற்றம் கொண்டு வரக்கூடிய சக்தி தான் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே லாங் கேண்டில் என்பது. இனி 1.5 மாதம் 2 மாதம் கழித்து நம்ம பார்க்கும்பொழுது நம்ம போர்ட்ஃபோலியோ ஆண்டவா ஒரு 10-20% ஏறணும் முருகா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வேண்டிக்கணும். அப்புறம் நம்ம என்ன கும்பா பாடணும்னா நம்ம வேண்ட முடியும்? பல கரடிகள் அப்படித்தான் வேண்டுவாங்க, மொத்த மார்க்கெட்டே இறக்கி விடுங்க அப்படின்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லி இறக்கி விட பார்ப்பாங்க. டோ எங்களுக்கு ஒரு 20-30, அதாவது நண்பர்களே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இருங்க பல முக்கியமான நியூஸ் இருக்குது, இருந்தாலும் இந்த எல்என்டி பற்றி பேசியானும். இவங்க போன பேட்ச்லேயே ரிலையன்ஸு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் ஏற்றி மார்க்கெட்டை மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. இங்கே பாருங்க, இப்போ நேற்று இன்னைக்கெல்லாம் இல்லை, நம்ம மார்க்கெட் எப்போவோ உச்சம் என்பது வந்துடுச்சு. அந்த சமயத்தில் இந்த எல்என்டி காலில் விழுந்து பல பேர் கவர்னாங்க. எல்என்டி நீ ஒரு 5% 10% ஏறி மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் பழைய ஹை கொண்டு விட்டுட்டீனாக்கா, ஒரே ஸ்பீடில் ஷார்ட் கவரிங் பழைய ஹை நீ கொண்டு விட்டினாக்கா, நாங்கள் பல பேர் பல பங்குகளை விற்றுட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் மேலே வராமல் நான் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 4% ஏறி வந்திருக்கு. இதனால் தன்னிச்சையாக தான் ஒருவனாக நிஃப்டியை கிட்டத்தட்ட 36 பாயிண்ட் தன்னந்தனியாக ஏற்றி விட்டுருக்கு. இதுவே அந்த காலத்தில் சூட்டாக ஒரு 100-200 பாயிண்ட் ஏற்றி விட்டுருந்தோம்னாக்கா மற்ற பங்குகளும் சேர்ந்து இவங்களோட சேர்ந்து ஒரு 1000 பாயிண்ட்டுகள் பக்கம் அந்த காலத்திலே ஏற்றி விட்டுருந்தாங்கன்னா 25,000 26,000 பழைய உச்சத்துக்கு வந்திருந்தா பல பேர் கையெடுத்து கும்பிட்டுருப்பாங்க. வீட்டுக்கு அத்தை பொண்ணுங்களும் மாமா பொண்ணுங்களும் வந்திருக்கிற நேரமாக பார்த்து இந்த முக்கு கடையில் போய் தேங்காய் பருப்பி வாங்கி தின்னுட்டு அப்புறம் சாவகாசமாக நடந்து அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம அந்த வீட்டில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்த 4% ஏறி மார்க்கெட்டை கீழே விழுகாமல் இந்த எல்என்டி ஷேர் காப்பாற்றிக்கிட்டு இருந்தாலும் போன பேட்சில் உதவி செய்யலையே. அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சதில்லை. அதாவது இந்த வருஷத்தில் 2 பேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2025 தொடங்கினதுக்கப்புறம் 2 பேட்ச் அப்படின்றது தொடங்கியிருக்கு. முதல் பேட்சில் பல பேர்த்துக்கு அந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் நம்மளுக்கு எதுவும் பெருசாக உதவி இல்லை, மார்க்கெட் கீழே தான் இருந்தது. இப்போ அதுக்கடுத்து வந்திருக்கக்கூடிய 2வது பேட்சில் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் 6 மாதம் இந்த வருஷம் முடியிருக்கு. அதில் 3வது பேட்ச் 4வது பேட்ச்னு வரும்பொழுது
இப்போ யாரெல்லாம் லக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 பேட்ச்ல ஏதாவது ஒரு பேட்ச்லயாவது ப்ராஃபிட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே லக்கி தான். எனக்கு வந்து முதல் பேட்சில் கும்பா குட்டி பண்ணி விட்டாங்க, பெரிய சரிவாக இருந்தது. அதுக்கப்புறம் 2வது பேட்சில் ஒரு மாதிரி லாபத்துக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அது ஒரு வகையில் எனக்கு ஒரு லக்காக தான் நான் பார்க்குறேன். உங்களில் யாருக்கெல்லாம் லக் அடிச்சிருக்கு, இன்னுமே லக்கு வரல, அடுத்த 3வது பேட்ச் 4வது பேட்ச் எதிர்கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இன்னொரு 15 நாளில் ரிசல்ட் முடிஞ்சிடும். அவ்வளோதான், ரிசல்ட் சீசனே அடுத்த மாதத்தில் முடிய போகுது. அப்புறம் இந்த 2 பேட்ச்லையுமே அப்புறம் நம்மளுக்கு லாபம் வரல அப்படின்னாக்கா அப்புறம் மறுபடியும் நீ எப்போ அடுத்த 2 பேட்ச்லையாவது லாபம் வருதா எனக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். நண்பர்களே, இன்னைக்கு இருக்கிற எல்லா நியூஸுகளும் எடுத்து ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வச்சுருங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் எதில் வந்திருக்குன்னா இந்த டாடா மோட்டார் அப்படின்றதுல வந்திருக்கு. மொத்தம் 3 நியூஸ்னு கூட வச்சுக்கலாம். முதல் தகவல் என்னென்னா இன்றைக்கி அது 3% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி இதில் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2025 மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 30% பக்கம் இறங்க வேண்டியது, அப்புறம் 20% சம்பாரிச்சு கொடுக்க வேண்டியது, அப்புறம் மறுபடியும் ஒரு 20% இறங்க வேண்டியது, ஒரு 30-40% சம்பாரிச்சு கொடுக்க வேண்டியதுன்னு இந்த வருஷத்தில் மட்டுமே மிகவும் வாலட்டிலிட்டியான பங்குகளில் இந்த டாடா மோட்டார் ஒன்று. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குல மறுபடியும் ஏதாவது இன்னொரு 6 மாதம் அடுத்த 6 மாதத்தில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முதல் தகவல் வரக்கூடிய ரிசல்ட் வந்து எப்படின்னு இருக்குன்னு தெரியல. ஆனால் அனலிஸ்ட்டுக்கு நிறைய பேர் முதல்லயே கணிச்சு வச்சுருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு மாதமும் ஆட்டோ சேல்ஸ் என்பது வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் அவங்க கொஞ்சம் இந்த சமீபத்தில் பின்தங்கியிருந்தாங்க. பட் ரிசல்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் அதெல்லாம் முதல்லையே எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கோம். அதான் அவங்க ஃபஸ்ட்டே ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதை தவிர்த்து வேறு ஏதாவது சர்ப்ரைஸ் வருதா இல்லையான்ற மாதிரி தான் மார்க்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய எஸ்டிமேட்டை மீட் பண்ணுதா இல்லையா அப்படின்றது மார்க்கெட் தான் முடிவு பண்ணும். நம்ம என்ன முடிவு பண்ணாலும் நம்ம லாஜிக்கு மார்க்கெட்டில் நடக்குமான்னு தெரில. ஸோ இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு தகவல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் டீலராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல மிகப்பெரிய ஒரு 2 அக்வஷன் அப்படின்றது டாடா குரூப்லேருந்து வந்தது. ஒன்று இந்த ஸ்டீல் கம்பெனியை ஒன்று உலக அளவில் அக்வஷன் பண்ணாங்க. அதே மாதிரி ஜாக்வார் லேண்ட் ரோவர் அது ஒன்று அக்வஷன் பண்ணாங்க. அப்போவும் வந்து டாட்டாவுடைய ஆம்பிஷியஸாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க எப்படி பணம் புரட்டுவாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா டாட்டா மோட்டரை தூக்கி நிறுத்தினதே அந்த அக்வஷன். அவ்வளோ பெரிய தைரியமான சரியான போல்டான அக்வஷன். அதுதான் டாடா மோட்டரையே கடைசியில் ஒரு காலத்தில் தூக்கி நிறுத்துச்சு. டாடா ஸ்டீல் குரூப்புக்கு அந்த இன்னொரு அக்வஷன் பெருசாக ஹெல்ப் பண்ணலினாலும் டாடா மோட்டருக்கு எடுத்த டிசிஷன் சூப்பரான டிசிஷன். இப்போ மறுபடியும் இந்த தேதியில் பல வருடங்கள் கழித்து நம்ம என்ன ஒரு விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த டாடா குரூப்பு மிக முக்கியமான ஒரு இட்டாலியன் ட்ரக் மேக்கரில் வந்து அக்வஷனில் போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். மேபி இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன் என்பது 3% இறங்கி இருக்கு. பட் இனி வரும் எதிர்காலத்தில் இந்த அக்வஷன் மூலியமாக வருகின்ற லாபங்கள் இந்த டாடா மோட்டார் தூக்கி நிறுத்துதா இல்லையா அப்படின்றது சில வருடங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரிய வரும். எனக்கெல்லாம் ஐபிஓ கிடைக்குன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு பல நண்பர்கள் நினச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஐபிஓ அப்படின்றது கிடைக்கும். ஆனால் அதையும் கெடுத்து விடுறதுக்குன்னே வரிசையாக ஒரு 4-5 ஐபிஓக்கள் இருக்குது ஓப்பனாக. இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ அப்படின்றதான் இப்போ மார்க்கெட்டில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஐபிஓ. இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 760 to 800 ரூபாய் அப்படின்றது எந்த ஒரு பிரீமியத்தில் போய்கிட்டு இருக்கு, அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்த்தா மிகவும் சந்தோஷகரமாக அப்பாடா எங்களுக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி மிகவும் சந்தோஷகரமாக மேபி ஒரு 10-15% வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பிலே இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ அப்படின்றது ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய கடைசி க்ளோசிங் டேட் அப்படின்றது பார்க்க போகும் பொழுது ஆகஸ்ட் 1 அப்படின்ற மாதிரி வருது. இத்தனை ஐபிஓக்களும் விற்றதுக்கு அப்புறமாவது மார்க்கெட்டில் பணம் வந்து சந்தோஷத்தை கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறமே இன்னும் ஏகப்பட்ட ஐபிஓக்கள் ஓப்பனாக தான் இருக்குது. எம்என்பி இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது, ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆதித்யா இன்ஃபோடெக்னு ஒன்று ஓப்பனில் போய் இருக்குது, லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் யார் முன்னணியில் இருக்காங்கன்னா இந்த ஆதித்யா இன்ஃபோடெக் ஐபிஓன்றது 41% கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் வந்து லிஸ்ட் ஆகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் 29% மேபி லிஸ்டிங் கெயின் வருமான கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் ஓடிட்டு இருக்கு. எம்என்பி இன்ஜினியரிங் 11% தான். அதே மாதிரி இந்த லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸ்ன்றது தற்போதைய நிலைமையிலே 5% தான் இருக்குது.
ஸோ இது போன்ற பங்குகள்லாம் வந்து லிஸ்ட் ஆகும் பொழுது இதே மாதிரி மகிழ்ச்சியோடு வந்து லிஸ்ட் ஆகுதா என்னன்றதை பொறுத்து பார்க்கணும். ஆனால் மிகவும் ஃபேமஸான இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ அப்படின்றது அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது ரொம்பவும் இது 15% லிஸ்டிங் கெயின் என்பது ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயம்தான் அப்படி வந்து லிஸ்ட் ஆச்சுன்னா. நண்பர்களே, மிகவும் முக்கியமான தகவல், மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி, ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருப்பாயா அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பங்காகவும் இருக்கணும். ஆனால் இப்படி வாலட்டிலிட்டியாகவும் இருக்கணும்னாக்கா அதில் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்ற பங்கு ஒரு முக்கியமான பங்கு தான். 1% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அந்த பங்கு இன்னைக்கு பாசிட்டிவ் மொமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய ரிசல்ட் என்பது வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்களுடைய சேல்ஸும் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணல குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் என்பது இம்ப்ரூவ்மெண்ட் என்பது காமிச்சிருக்காங்க. இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்கினுடைய ஏறுவதும் இறங்குவதும் ஃப்ளாட்டாக ரொம்ப மார்க்கெட்டுக்கு எந்த விதமான சாதகமும் இல்லாமல் பாதகமும் இல்லாமல் இதனுடைய ஏற்றமும் இறக்கும் ஏறு வரிசையில் தற்போதைக்கு கடந்த 3 மாதமாக இருக்கு. ஏன்னா இப்போ கூட கீழே வந்து விழும் பொழுது மார்க்கெட்டுக்கு சாதகமும் இல்லாமல் பாதகமும் இல்லாமல் இப்படி ஏறி இறங்கல, ஏதோ ஒரு நப்பாசையில் அப்படியே திடீர்னு பாதி இறக்கத்திலேயே திடீர்னு கொஞ்சோண்டு மேல் நோக்கி வந்திருக்கான். இனி இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே இவனை மண்டை மேலே கொட்டி கீழே இறக்க போகிறாங்களா அல்லது ஏதாவது ஒரு மேலே இன்னும் பழைய ஹைகளை தாண்டி புதிய உச்சம் போகுது அப்படின்றது இப்போதைக்கு தெரில. பட் உண்மைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஜூன் குவார்ட்டரில் அவங்களுடைய சேல்ஸ் என்பது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணல இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். இந்த பங்கு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறதுனால இந்த பங்கு இனி அடுத்த வருடங்களில் என்ன செய்யும், ஒரே ஒரு முறையாவது 52 வீக் ஹை 3400 ரூபாய் வந்து தொட்டுச்சுன்னா உன்னை நாங்கள் கையெடுத்து கும்பிட்டுருவோம் அப்படின்னு பல பேர் காத்திருக்காங்க. அப்படி காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் எதுவுமே சும்மா கிடைக்காது. அது ஸ்டாக் மார்க்கெட்னாவே 3 மாதம் 6 மாதம் அல்லது 1 வருஷம், சில பேர்த்துக்கெல்லாம் டபக்குன்னு மேலே ஏறிடுவான். ஒரு தடவை இப்படி தான் டிஃபென்ஸ் பங்குகள்லாம் கீழே இறங்கி 1 வருஷமாக சும்மா கிடந்தது. அப்புறம் ஏதோ இந்த இஸ்ரேல் ஈரான் வார் நினைக்கிறேன் ஒரு 1.5-2 மாதத்துக்கு முன்னாடி டபக்குன்னு கீழே இருந்த பங்குகள்லாம் மேலே போயிட்டு அப்புறம் கீழே விழுந்து அதை விடுங்க. பட் மேலே ஏறுறதுக்கு 1 மாதத்துக்கும் குறைவான காலங்கள் தான் எடுத்துக்கிட்டான். அது ரேர் கேஸ் நியூஸ் வர்றதுனால. பட் நியூஸ் எல்லாம் எதுவும் வர்றதில்ல, ஒன்லி ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி டெக்னிக்கல் பேஸ் பண்ணி ஷார்ட் கவரிங்லேயோ அல்லது பார்கெயின் ஹண்டிங்லேயோ தான் ஏறுதுன்னா அப்போ அது மெதுவாக நீட்டிப்படுத்து மெதுவாக தான் ஏறும் அல்லது இறங்கும். அதனால் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற பங்கு வச்சிருக்கிறவங்க இனி என்ன நடக்கும், கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே ஒன்றும் விஷயம் இல்லை, அடுத்த வருஷமாவது எங்களுக்கு ஏதாவது லக்கு கிடைக்குமா, அதாவது நம்மளாம் இந்த 2 பேட்சுக்கே என்னடா லக் அடிக்கலையேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஏஷியன் பெயிண்ட் வச்சுருக்கிறவங்க பாவங்க அவங்களுக்கெல்லாம் 4 பேட்ச் 5 பேட்ச்னு தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த என்டிபிசி அப்படின்ற பங்கினுடைய மூவ்மெண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ரிசல்ட்டை ஒட்டி ரொம்ப சுமாராக தான் இருக்குது. இது வந்து அதுவும் இல்லாமல் டெக்னிக்கலாகவே 2 days மூவிங் ஆவரேஜ் ஒட்டி சமீப காலமாக ஒரு பாம்பு மாதிரி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் பேட்டர்னில் ஒரு மிக முக்கியமான பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கப் அண்ட் ஹேண்டில் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்ற பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த பங்குகள்லாம் ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பல பத்திரிகைகள் எழுதுவாங்க. அதனுடைய நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் பல பங்குகள் வந்து கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்னு போட்டால் பறக்கும். ஆனால் இந்த என்டிபிசி கிட்ட எங்கிட்ட உங்கள் வேலை நடக்குமா, எந்த கப்பாக இருந்தாலும் குப்பரை போட்டு கமுத்தி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பங்கு கடந்த 1 மாதமாகவே ரொம்ப ரொம்ப ஸ்லோவான மூவிங்காக தான் இருக்குது. ஸோ ரிசல்ட்டை ஒட்டி இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பங்கு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடாடா என்னங்க நேற்று ரிசல்ட் வந்த பயலுக எல்லாருமே ரொம்ப மச்சக்கார பயலுகளாக இருக்காங்க. நேற்று ரிசல்ட் வந்த பங்குகள் வச்சுருக்கக்கூடிய பல பேர்த்துக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் பெருசாக இறக்கமே இல்லைங்க. பல பங்குகள் மேலே எல்என்டி பெரிய பங்கு அவனை 4%, என்ஐசிஎல்னு வந்து 7%, கிராஃப்ட்மேன் 5%, கடைசிக்கு எல்லாம் +2 +3 தாங்க இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நேற்று ரிசல்ட் வரக்கூடிய பங்குகளை வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் மச்சக்காரங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நண்பர் கூட விளையாட்டாக சொல்லுவார் அண்டா சைஸில் எனக்கு மச்சம் இருந்ததுங்க அப்படின்னு. அது மாதிரி இவங்க எல்லாருமே அண்டா சைஸில் மச்சம் வச்சுருக்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க. இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட்டுகளுமே வந்து வால்டிலிட்டியான பங்கு. அதில் இந்த டாடா ஸ்டீலில் தம்பி நீ எங்கேப்பா இருக்க, உன்னை பற்றி நியூஸே வரல அப்படின்னு நம்ம நண்பர்களை பார்த்து கேட்குற மாதிரி இந்த ஸ்டீல் குரூப்பில் ட்ரம்ப் அவர்கள் பார்த்து ஒரு தடவை சமீபத்தில் ஒரு நியூஸ் விட்டார்.
அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்து சைனாலிருந்து எந்த ஸ்டீலிங்கை கொண்டு வந்து டம்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு டேக்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் விட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு மேஜர் தகவலுமே வராமல் இருந்தது. இப்போ ரிசல்ட் அப்படின்ற சீசனை ஒட்டி இந்த டாடா ஸ்டீல் ஏதாவது வயலன்ஸ் நடக்குமா, வால்டிலிட்டி நடக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்த ஹூண்டாய் மோட்டார் அப்படின்ற பங்கு சின்ன சின்ன மூவ்மெண்ட்டாக தான் இப்போ வரைக்கும் காமிச்சிக்கிட்டு இருந்து, ஏதாவது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாக ஒரு 7-8% காட்டுங்க ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி அந்த பங்கை வச்சிருக்கிறவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுகளுமே ரொம்ப வால்டிலிட்டியான ரிசல்ட்டுகள் தான். நண்பர்களே, இப்போ நாம் இருக்கிறதுலே இன்னொரு மிக முக்கியமான தகவலுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம். இந்த சிடிஎஸ்எல் அப்படின்னு ஒரு பங்குங்க, இப்போ கூட சமீபத்தில் ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது ஒரு பெரிய பார் ஒன்று போட்டு காமிச்சிருந்தாங்க. அந்த பாரினுடைய அந்த லாங் கேண்டிலினுடைய அடிவாரத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அந்த பழைய ஹேண்டிலினுடைய ஹை வந்து ஒரு 1700 வந்தாலும் மகிழ்ச்சி தான், அல்லது பழைய லோ 1000 வந்தாலும் மகிழ்ச்சி தான் அப்படின்னு நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. பட் ஒரு நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிடிஎஸ்எல்ல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 70,000 ரூபா லாஸ் இருந்தது. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி ஏறி அப்படியே வந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த 70,000 ரூபா லாஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். ஏன்னா கீழே இழந்ததை இந்த சிடிஎஸ்எல் என்பது மீட் எடுத்திருக்கு. இங்க பாத்தீங்களா, எப்படி இழந்து கிடந்த பங்கு மறுபடியும் மேலே ஏறி எப்படி மீட் எடுத்திருக்கான் பாருங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம், இது ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு. பிஎஸ்சி அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டியான பங்கு தான். ஸோ இப்படி இறங்கி தப்பிச்சு கடைசியில் நான் போய் பிஎஸ்சியில் இப்போ ஒரு 27,000 ரூபா கும்பாப்பு குட்டியாகி உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ப. பட் இதில் நம்ம என்ன கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சொந்த அக்கௌண்ட்டுகளையும் மைனஸ் என்பது போகுது, அப்புறம் மறுபடியும் ரெக்கவரி என்பது ஆகி வருது. இவ்வளவு நாள் ஒரு ஷேரினுடைய விலை நம்ம பலதும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 50%, 40%, 80% இறங்குச்சுன்னா மறுபடி ஹெவியாக அது எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்குதோ அவ்வளவு பர்சன்டேஜுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ரெக்கவரி என்பது ஆகிறதா நிறைய பங்குகளை நடந்திருக்கு. ஆனால் பர்சனலாக ஒரு அக்கௌண்ட்டில் இப்படி இறங்கும் பொழுது மறுபடியும் எவ்வளவு வரும் பொழுது விற்று விட்டுட்டு பேசாமல் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 70,000 ரூபா அப்படின்றது கீழே போயிட்டு ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ மறுபடியும் வேற ஏதாவது ஒரு பங்குகளை போய் பிடிக்கும் போதுமே வேற யாராவது வாங்கி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, என்னப்பா இந்த பங்கு எடுத்த 40% இறங்கி கிடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பங்காக இருக்கும் பட்சத்தில், அல்லது நம்மளே வந்து ஒரு பங்கு அருமையான பங்கு தான் ஆனால் ஒரு 60%, 40% இறங்கி கிடக்குதுன்னா அப்போ அங்கே தான் போய் மறுபடியும் பிடிக்கணும். இவ்வளவு தூரம் இறங்கி, ரொம்ப முக்கியமான தகவல் பாருங்க, இவ்வளவு தூரம் இறங்கி நம்மளுக்கு இவ்வளவு தூரம் ரெக்கவரி பண்ணி கொடுக்குதுன்னா அப்போ இந்த இடத்துல வித்துட்டு மறுபடியும் போய் வேற ஏதாவது பங்கை பிடிக்கணும்னா அது ஏன் மறுபடியும் அந்த பங்கு ரெக்கவரி ஆகி ஒரு இடத்துல போயிருக்கும்ல, அதே இடத்துல ஏன் பிடிக்கணும்? வேற ஏதாவது ஒரு பங்கு இந்த மாதிரி மார்க்கெட்டே புலம்பிக்கிட்டு இருக்கும், இவனை எடுத்து வச்சுக்கோ வந்து 40-50% இறங்கி கிடக்கேன், அப்போ அந்த இடத்துல போய் பிடிச்சா தானே அவன் மேலே வருவான் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த நண்பர் போட்ட கமெண்ட் அருமையான கமெண்ட். இப்படி ரெக்கவரி ஆகி வெளியே வந்து இங்கே வாங்கி இங்கே வித்துட்டு வெளியே வந்துட்டார், மறுபடியும் வேற ஏதோ ஒரு பங்கு கீழிருந்து மேல் நோக்கி ஏறி மேலே வந்திருக்கு, அதில் போய் இங்கே காலடி எடுத்து வச்சிருக்காரு, அப்புறம் குப்புன்னு விழுந்துட்டாப்ல. அது எந்த பங்கு தெரியுங்களா? இதுதான் இந்த பிஎஸ்சி அப்படின்ற பங்கு. இது ஏற்கனவே ஒரு முறை கீழே விழுந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்கு. இவர் இங்கே கால் வச்சிருப்பார் போல. பட் எனிமே எல்லாமே லக்கு தாங்க. சில பேர்லாம் உச்சியில் போய் எடுப்பாங்க, அது உச்சின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அது புது உச்சி அப்படின்றது போகும். சில பேர் போய் எடுப்பாங்க, கடைசியில் அதுதாங்க உச்சி அப்படின்ற மாதிரி ஆயிடுது. நீ என்ன பண்ணுறது நண்பர்களே? இந்த ஐஆர்சிடிசி அப்படின்னு ஒரு பங்கு, அது சமீபத்தில் பெருசாக இறங்கல, 40% இறங்கி மறுபடியும் ஒரு 20% ரெக்கவரி பண்ணியிருந்த பங்கு தான் இந்த ஐஆர்சிடிசி. இப்போ சமீபத்தில் மறுபடியும் ஒரு 10% பக்கம் இறங்கி தன்னுடைய ஒரு மாதத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஐஆர்சிடிசி போன பேட்சில் இவன் யாரையும் பெருசாக காப்பாற்றி விடல. ஃபர்ஸ்ட் இந்த 2025 முதல் 3 மாத பேட்சில் பெருசாக காப்பாற்றி விடல. இனி 2வது பேட்ச்லேயும் இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. இனி அடுத்தடுத்த மாதங்கள்லையாவது அல்லது அடுத்தடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டுகள் வரும்பொழுதாவது ஏதாவது காப்பாற்றி விடுறானா என்னன்றது தெரியல. பட் கடந்த 2 பேட்சுகளாக ஒரு லக் என்பது வரல. நண்பர்களே, இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு சும்மா சாதாரணமான பங்கு இல்லை. திடீர்னு வால்டிலிட்டி மேலையும் கீழேயும் போகக்கூடிய ஒரு பங்காக தான் இப்போது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த 2025 அப்படின்ற கணக்கில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன்,
7600 ஒரு 4400 வரைக்கும் வந்து அப்புறம் மறுபடியும் ஒரு 6000, அப்புறம் மறுபடியும் ஒரு வீழ்ச்சி, அப்புறம் மறுபடியும் ஒரு லாபம்னு ஒரு 4-5 முறை சம்பாரிச்சு கொடுத்த பங்காக இந்த ட்ரெண்ட் அப்படின்றது இருக்கு. இப்போ 6 மாதம் முடிஞ்சுது. இனி அடுத்த 6 மாதத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தற்போதைய நிலைமையில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன லோ இருந்ததோ அந்த லோவில் வந்து இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு வந்து விழுந்திருக்கு. இனி மேலேக்கு இது போகுதா அல்லது கீழே வருதா என்னன்னு அப்படின்றது தெரியல. பட் தற்போதைய நிலைமையில் 3 மாதத்தினுடைய லோ அப்படின்றதுல வந்து இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு வந்து விழுந்திருக்கு. நண்பர்களே, இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணம் நம்ம நண்பர் கூட சொல்கிறாரு பார்த்தீங்களா, மேலே போயிட்டு கீழே விழுகுது அப்படின்றது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்ற பங்கு நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஹை அப்படின்றது வந்திருக்கு, அங்கிருந்து கீழே விழுந்துடுச்சு. அப்போ இது விழுந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் லாபம் போச்சோ அப்படின்ற மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ எப்படி தெரிய வரும், இப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஹை இருந்தானோ அதே ஹையில் வந்து ஒரு மாதமாக பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இப்போ யாருக்கு தெரியும், எதிர்காலம் யாருக்கு தெரியும், மேலே போகுமான்னு தெரியுமா கீழே போகுமான்னு தெரியுமா? ஒரு 6 மாதம் கழிச்சு எடுத்து கீழே போயிருந்ததுனா தான் இது ஒரு பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் டோ அப்படின்ற மாதிரி தெரிய வரும். ஸோ எது எப்படியோ தற்போது இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்ற பங்கு பலமுறை உச்சிகள் என்பது போட்டிருக்குது. அந்த மாதிரி உச்சிகள் போட்டு சில நேரங்களில் கீழே விழுந்திருக்கு. இந்த முறை இது என்ன பண்ணும் அப்படின்றது கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் இது உச்சி அப்படின்றது தெரிய வரும், அல்லது மேலே போனதுக்கு அப்புறம் தான் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி இருக்கு அப்படின்றது தெரிய வரும். சீக்கிரம் ஏதாவது ஒரு பதிலை சொல்லு தம்பி அப்படின்ற மாதிரி தான் இந்த பங்கை பார்த்துட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.